இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்க ஆசை சீரியலில் சில விஷயங்கள்லாம் நமக்கு எப்படியாச்சும் மாறிட்டா பெட்டர் அப்படின்னு தோன்றதில்ல. முக்கியமான விஷயம் மீனா இந்த வீட்டில் காசு வாங்காத ஒரு வேலைக்கார பெண்ணாக நடந்துக்கிறது. அதாவது இந்த வீட்டில் சரி ஓகே, இவங்க ஒரு மருமக, இவங்க முதல்ல வந்தாங்க, இவங்க அந்த சமயத்தை கொஞ்சம் விஜயாவை விட்டுட்டு இவங்க கொஞ்சம் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. அப்படிங்கிற போது லைட்டாக புரிஞ்சு, அதுக்கப்புறம் 2 மருமக வந்ததுக்கப்புறமும் எல்லா வேலையும் வீடு கூட்டுறது, கழுவுறது, பெருக்கிறதுலேருந்து ஆரம்பித்து சமைக்கிறது, காய்கறி இருக்கிறது, எத்தனை வேலை, துணி துவைக்கிறது, மற்றவங்க துணி சேர்த்து இவங்க தான் துவைக்கிறாங்க. வாஷிங் மிஷினில் போட்டு எடுக்கிறது, காய வச்சு திருப்பி எடுக்கிறது கூட அதை யாரும் செய்ய மாட்டாங்களாமா. எல்லா வேலையும் இவங்க மட்டும் தான் செய்வாங்களாம். எனக்கு தெரியாது இல்லை மீனா அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் ஸ்ருதி. அது ரோஹிணி அந்த பற்றி கூட கவலைப்படுறதில்ல. ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் இவ்வளோ வேலையும் செஞ்சு, இவ்வளோ சம்பவத்தையும் செஞ்சு, இவ்வளோ பாசமாகவும் இருந்து, இதில் வேறு இப்போ யாருக்கா உடம்பு சரியில்லைனா அவங்கள பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு தடவை எனக்கு தெரிஞ்சு தலைவலிக்குதுன்னு ஏதோ ஒன்றுக்கு கஷாயம் வச்சு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். விஜயாவுக்கு கஷாயம் வச்சு கொடுத்தாங்க. இந்த பக்கம் அண்ணாமலையை பார்த்துக்கிட்டாங்க. இவ்வளவும் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்து செஞ்சதுக்கு பிறகும் இந்த மீனாவுக்கு இந்த வீட்டை மரியாதையோ பாசமோ ஏதோ கிடைக்குதுன்னு பார்த்தா கிடையவே கிடையாது. முக்கியமாக மனோஜ், ரோஹிணி அண்ட் விஜயா இவங்க 3 பேரும் அவங்கள ஒரு கில்லுக்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அதெல்லாம் பார்க்குறாங்க. இதில் ரோஹிணியும் விஜயாவும் அவங்கள வீட்டை விட்டு துரத்துறதுக்கு தான் எல்லா ட்ரையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் தான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக பூகம்பமாக வெடிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது என்ன அப்படின்னா சத்யா தான் திருடினார் பணத்தை அப்படிங்கிறது முத்துக்கு மட்டும் தெரியும். மீனா இதை புரிஞ்சிக்காமல் திருப்பி நோண்டி இவர் ஒரு நியாயமாக இல்லாமல் ஒரு காரணத்துக்காக இது பண்ணியிருக்க மாட்டார். பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் மன்னிப்பு கேட்காமல் இருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு தப்பை நம்ம தம்பி பண்ணியிருக்கான் அப்படின்னு யோசிக்காமல் பாசத்தினால கண் அப்படியே பிளைண்டாகி உட்காந்துருக்கிற நேரத்தில் இந்த சமயத்தில் டக்குன்னு அவனுக்கு அறிவுக்கண்ணை திறந்து விடுற மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை ஒன்று அண்ணாமலைகிட்ட இவர் சொல்லும் பொழுதோ இல்லை இவரோட ஃபோனில் இருக்க வீடியோவையோ பார்த்து மீனாவுக்கு தெரிஞ்சிட்டா பெட்டர். அப்படி இல்லாமல் இது விஜயாவுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை காரணமாக வச்சு மீனாவையே துரத்தி விட்டுருவாங்க. இல்லை இப்போ அண்ணாமலையே என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர் உண்மை தெரிஞ்சிருச்சு, இதுதான் விஷயம் தெரிஞ்சு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு மீனாவும் முத்துவும் இருக்க வேணாம் அப்படிங்கிறத யோசிக்கவும் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே விஜயா என்ன ஆட்டம் ஆடுவாங்கன்னு தெரியும். இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சால் இன்னும் பெரிய பிரச்சனையாகிடும். அதனால் நான் ஒரு முடிவு பண்ணுறேன், கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூகம்பம் வெடித்ததுக்கு பிறகோ இல்லை வெடிக்கிறதுக்கு முன்னாடியோ, அதாவது சத்யாவை பற்றி உண்மை விஜயாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு முடிவு எடுத்து நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க. வீட்டை விட்டு கிளம்பி ஒன்று கீழ் வீட்டில் வாடகைக்கு இருக்கவங்கள அனுப்பிடலாம். அனுப்பிட்டு நீங்கள் 2 பேரும் அந்த வீட்டை போயிருங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னோ, இல்லை அப்படின்னா தனி கொடுத்து போங்க கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு அனுப்பிவிட்டா பெட்டர். வேறு வழி இல்லை. இதே தான் முத்துக்கும் நல்லது, மீனாவுக்கும் நல்லது. அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரதுக்கும் நல்லது, அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் இருக்கிறதுக்கும் நல்லது. கொஞ்சம் கொஞ்சமாக மீனா கண்டமேனிக்கு வேலை செய்கிறத விட்டுட்டு அவங்க பூக்கடையில் கான்சன்ட்ரேட்டும் பண்ணலாம். அதே சமயத்தில் விஜயாவுடைய இந்த தேல் கொடுக்க மாதிரி வார்த்தைகள்லேருந்து கொஞ்ச நாளைக்காக தப்பிக்கலாம். இது எப்படி ரொம்ப நாளைக்கு நீடிக்க விட மாட்டாங்க. ஒரே இடத்துல இருந்தால் தான் கண்டென்ட் கிடைக்கும், திருப்பி கொண்டு வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வரைக்கும் ஆச்சு இதை கொண்டு போக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா கீழ் வீடோ மேல் வீடோ எங்கே அனுப்பிவிடுறதா இருந்தாலும் சந்தோஷப்படுவாங்க. விஜய் அப்பாடா எங்கேயோ துரத்தி விடுங்க இவனை 2 பேர் இல்லைனா நிம்மதியாக இருக்கும்ட்டு. ஆனால் அவங்க 2 பேர் இல்லாத போது இந்த வீட்டில் என்னென்ன வேலையெல்லாம் மீனா செஞ்சாங்களோ அத்தனை வேலையும் செய்ய போகிறது யார் அப்படின்னு பார்த்தா விஜயா தான். ரோஹிணி அப்படியே வேலை இருக்குன்னு எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க. ஸ்ருதி எனக்கு தெரியாதுன்னு எஸ்கேப் ஆகிடுவாங்க. மனோஜெல்லாம் நேராக ரோஹிணி வா ரூம்குள்ளே போகலாம் அப்படின்னு போயிடுவார். வீடு கூட்டுறது கழுவுறது பெருக்கிறதுலேருந்து சமைக்கிற வேலை வரைக்கும் எல்லாத்தையும் விஜயா செஞ்சு விஜயாவால் ஒன்றும் முடியாமல் எப்பா சாமி இந்த மீனாவை கூட்டந்தா கூட ஏதாவது பரவாயில்லையப்பா அப்படின்னு நினைக்கிறதும், வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம் சம்பளம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஸ்ருதி கூட தரத்துக்கு ரெடியாக இருப்பாங்க. இந்த பக்கம் ரோஹிணியும் மனோஜும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கே ஏகப்பட்ட இது கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. ஃபினான்ஷியலாக பணம் கொடுக்க வேண்டியது. இப்போ வட்டி கடன் வாங்கினவர் அங்கே ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கு மனோஜை பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ரோஹிணிக்கு வாங்குறது பர்சனல் லோன் வாங்கியிருக்காங்க, சிட்டிகிட்ட கடன் வாங்கியிருக்காங்க, மாத சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் அந்த தினேஷ் பிஏவுக்கு வேறு காசு கொடுக்கணும். ஸோ இப்போ எல்லா சைட்லேருந்தும் இவங்க யாரும் உதவாமல் விஜயாவுக்கும் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாகும், மீனாவும் முத்துவும் நிம்மதியாக இருப்பாங்க. ஸோ அதுக்காகவாச்சும் அண்ணாமலை இவங்களை கொஞ்சம் நாளைக்கு வெளில அனுப்பலாம். இவங்களுக்குள்ளேயும் ஒரு புரிதலும் வர ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனையும் மொத்தமாக முதல்ல முடியும். இந்த சத்யாவோட பிரச்சனையும் ஒரு ப்ராப்பர் தீர்வு முடியும். உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை இந்த விஷயத்தில் எப்படி பெட்டராக போகும், எப்படி கதை போனால் பெட்டர் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.